இதான் டாடா நெக்ஸானுடைய கேமோ எடிஷன். தேர்ந்தெடுக்கக்கூடிய அம்சம் என்பது இங்க இருக்கக்கூடிய கேமோ என்ற எழுத்துக்கள் தான். இதோட இன்டீரியர்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இதான் டாடா நெக்ஸானுடைய கேமோ எடிஷன். சரி, எப்படி நம்புறது இதான் கேமோ எடிஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எக்ஸ்டீரியருடைய டிசைன்லையோ இது இன்டீரியர் டிசைன்லையோ ஏகப்பட்ட இல்லை, நிறைய கூட இல்லை, எந்த மாற்றங்களுமே உங்களால் பார்க்க முடியாது. ஒரு சில மாற்றங்களை தவிர அந்த ஒரு சில மாற்றங்களை பார்ப்பதற்கு முன்பாக இதனுடைய ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருந்ததோ அதே கம்பீரம் இருக்குது, அதே ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரியான ஒரு கவர்ச்சியும் இந்த காரில் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம கவரக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு இந்த காரில் பார்த்தீங்கன்னா இந்த வர்டிக்காக இருக்கக்கூடிய இந்த ஸ்லாட்ஸ் இருக்குல்ல, இது நம்ம ஏற்கனவே வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு அம்சம் இது. அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஆர்எல் இருக்குல்ல, இது சீக்வென்ஷியல் டிஆர்எல். இது வந்து டர்ன் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சீக்வென்ஷியலாகவும் செயல்படக்கூடிய ஒன்று இது. ஸோ இதெல்லாமே இந்த காருக்கு ஒரு பலம். அதே போலவே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹெட்லைட் இருக்குல்ல, ஒன்றின் கீழ் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஹெட்லைட், அது இருக்கக்கூடிய ஹவுசிங், ஸோ இதனுடைய ஃபாக்ஸ் கிட்பேட், இது எல்லாமே இந்த காருக்கு முன்பு எப்படி ஒரு அந்தஸ்தையும் அழகையும் கம்பீரத்தையும் கொடுத்ததோ அதே மாதிரி விஷயத்தை இங்கேயும் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். புது எடிஷன்னா என்னதான் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தேர்ந்தெடுக்கக்கூடிய அம்சம் என்பது இங்கே இருக்கக்கூடிய கேமோ என்ற எழுத்துக்கள் தான். இந்த ஃப்ரண்ட் ஃபண்டரில் இது சேர்த்துருக்காங்க. ஸோ பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய அலாய்வியல் இருக்குல்ல, புது எடிஷன் வரும்போதோ ஃபேஸ் லிஃப்ட் வரும்போதோ பொதுவாக என்னோட டிசைனை மாற்றுவது வழக்கம். ஆனால் இப்போ ஏற்கனவே எந்த 16 இன்ச்சுக்கு அலாய்வியல் இருந்ததோ அதே 16 இன்ச் அலாய்வியல் தான் இங்கேயும் தொடர்கிறது, அதே டிசைன் தான் இங்கேயும் தொடர்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த வீல் ஆக்சா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய சைட் ப்ரொஃபைல், இந்த இரட்டை வண்ணம், இங்க இருக்கக்கூடிய கைப்பிடிகள், இங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கிளாடிங், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்பு எப்படி இருந்ததோ அதே போலவே இப்படி இருக்கு. டாடா நெக்ஸான் கேமோவுடைய பின்புறத்துல இங்க எதுவும் பேட்ஜிங் எல்லாம் எதுவும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய இந்த டெயில் லேம்ப் இருக்குல்ல, இந்த டெயில் லேம்ப் இருந்தாலும் சரி, இந்த டெயில் லேம்பை இணைக்கக்கூடிய இந்த கனெக்டட் லைட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே முன்பு எப்படி கம்பீரமாக இருந்ததோ அதே போல கம்பீரத்துல, அதே போல வடிவமைப்புல, அதே போல கவர்ச்சியில இப்பொழுது இங்க இருக்கிறத பாக்குறோம். இப்போ இங்க இருக்கிறது நம்ம வந்து சிஎன்ஜி வேரியன்ட். இது சிஎன்ஜி வேரியன்ட் இருந்தாலும் கூட இந்த இடத்துல பாத்தீங்களா எந்த அளவுக்கு வந்து இங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. இங்க 4-5 பெட்டிகளை வந்து நாம எங்களால வைத்துக் கொள்ள முடியும். கூடுதலாக இங்க பாத்தீங்கன்னா இது வந்து சிஎன்ஜி வேரியன்ட் இருந்தால ஏற்கனவே வந்து டூயல் சிலிண்டர், இரட்டை சிலிண்டர்கள் கொண்டது. அது முன்பு எப்படி இருந்ததோ அதே போலவே இருக்கு. என்னோட இன்டீரியரில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். மாற்றங்கள் எங்கே நடந்திருக்கு? எஸ், இங்கே நடந்திருக்கு. ஏற்கனவே இருந்த இந்த தொடுதிரை விடவும் இந்த தொடுதிரை என்பது வளர்ந்து இருக்கிறது. அதாவது இப்போ இருக்கிறது 12.3 12.3 இன்ச்சுகளாக இது வளர்ந்து இருக்கிறத நாம் பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு இல்லையா, இது வந்து 10.25. ஸோ இந்த 2 திரைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதிய வடிவில் காட்சி அளிப்பதை நாம் பார்க்குறோம். இதில் ஆக்சுவலாக வந்து ஒயர்லெஸ்ஸாகவே ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்கிறத தாண்டி நம்மை கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டேஷ் கேம்னு ஒரு புதிய விஷயங்கள் இருக்குது. டேஷ் கேம்னா பொதுவாக இந்த இடத்துல நம்ம ஒரு டேஷ் கேம் வந்து நம்ம இங்கே ஃபிட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இங்கே அடாஸ் ஃபீச்சர்ஸ்க்காக இந்த காருடைய 4 புறங்கள், காருடைய முன்பக்கம், காருடைய பின்பக்கம், இந்த ஓஆர்விஎம் இருக்கு இல்லையா, இங்கே 2 இடத்துல, ஸோ மொத்தம் 4 இடங்களில் 4 கேமரா இருக்குது. ஸோ இதுவே ஒரு டேஷ் கேமராகவும் செயல்பட்டு கண்டினியூஸாக இந்த 4 திசைகள்லையும் என்ன நடக்குது, காரை சுற்றி என்ன நடக்குது என்பது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. எங்கே ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே தான் இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த காருடைய 4 பக்கங்களும் என்ன நடக்குதுன்றதை இந்த 4 திரைகள் மூலமாக நம்ம பார்க்குறோம். 4 திரை, ஒரே திரையை 4 ஸ்பிளிட் பண்ணி காட்டியிருக்காங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு இன்சிடென்ட், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம யாராவது வந்து நம்ம இடிச்சிடுறாங்க, ஸோ நமக்கு வந்து ஒரு ஆதாரம் வேணும் இல்லை, தப்பு என்மேல இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஆக்சுவலாக வந்து இந்த கேமராவோட ரெக்கார்டிங் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் இது வந்து ரெக்கார்டு தான் ஆகுது, உடைய இது ஸ்டோர் ஆகலை. இது ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்டர்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம போயிட்டு இங்கே ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலாகவே நம்ம சேவ் பண்ணலாம். இங்கேயே வந்து ஆக்சுவலாக ஒரு 1 GB அளவுக்கு இங்கே வந்து ஒரு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு 1 GBக்கு மேலே தேவை அப்படின்னு பண்ணால் இங்கே நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் மெமரி, இந்த இடத்துல வந்து நம்ம யூஎஸ்பிக்கான ஸ்லாட் ஒன்று இருக்குது. நம்ம ஒரு பென்ட்ரைவ் இங்கே நம்ம ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிட்டா போதும். நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டிங்ஸுமே கூட நம்மளுடைய ஃபோனில் நம்ம இங்கே தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். இல்லை நேரடியாக நம்ம ஃபோனுக்கே பண்ணுறதா இருந்தாலும் வச்சுங்களேன், இங்கே ஒரு QR கோடு இருக்குது. ஸோ இந்த QR கோடை நம்ம வந்து இப்போ ஸ்கேன் பண்ணாலே போதும். பண்ணி பார்க்கலாமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே என்னென்னலாம் ரெக்கார்ட் ஆகிருக்கோ இந்த ரெக்கார்ட் ஆகிருக்கிறது ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் இங்கே நம்ம இங்கே பார்க்க முடியும்.
ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டாடா நெக்ஸான் கேமோ. ஏன் இந்த கேமோன்ற பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். ஸோ கேமோ என்பது கேமோஃப்ளாஷ், அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றாக இருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் வந்து கேமோஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இது நகர்ப்புறத்தில் எல்லாமே பச்சை என்பதே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து கான்கிரீட் ஜங்கிளா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பச்சை வண்ணத்தில் இது வந்து இருக்கு. எது இல்லையோ அதுவாக இது உருவாகி இருக்கிறது, உருமாறி இருக்கிறது, ஒரு மாய தோற்றத்தை அளிக்கிறது. ஸோ அந்த வகையில் தான் இதை கேமோஃப்ளாஷ் என்ற பேர் வச்சிருக்காங்க. ஏற்கனவே இதுல எந்த இன்ஜின் இருந்தோ அதே இன்ஜின் தான் இங்க இருக்கு. இது 120 HP அளவுக்கு சக்தியும் 170 Nm அளவுக்கு டார்க்கையும் கொடுக்கக்கூடிய டர்போ இன்ஜின் இது. ஸோ இங்கே முக்கியமாக இங்கே நான் பார்க்கக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே JBL ஸ்பீக்கர் இருக்குது. இந்த கார்னுடைய இன்னொரு USP அப்படின்னு நான் பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய இந்த கியர் நாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த கியர் நாப் என்பது வந்து ஏற்கனவே இருந்ததை போலவே ரொம்ப ஒரு அப் மார்க்கெட் ஃபீலிங்கில் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே 4 பட்டன்கள் தான். ஸோ அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய மோட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சிட்டி, நார்மல், ஈக்கோ என்ற 3 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. இந்த டிரைவிங் மோட்ஸை இங்கே இருக்கக்கூடிய இந்த திருகுகள் வழியாக நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். அதே போலவே இங்கே ஆக்சுவலாக இந்த ஸ்டேரிங் வீல் வந்து லெதர் ரேப்பரே கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். பேடல் ஷிஃப்டர்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. டாடா நெக்ஸானுடைய மற்ற வேரியண்ட்டுகள்லாம் எந்த அளவுக்கு தாராளமாக இருக்குமோ அதே அளவு தாராளத்தோடு தான் இந்த கேமியோ எடிஷனுடைய பின் சீட்டுகளும் இருக்கிறத நான் பார்க்குறோம். பின்னிருக்கையில் இருக்கக்கூடிய பயணிகளுக்காக இங்கே ஏற்கனவே இருப்பதை போலவே வந்து ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்டெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இங்கே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டாடா நெக்ஸான் ஏற்கனவே 9 ஆண்டுகளாக இது விற்பனையில் இருக்கக்கூடிய கார். இதை மட்டும் சாலைகளில் 11 லட்சம் கார்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது, நிறைய எடிஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய போட்டிகளும் இருக்கிறது. நிறைய போட்டிகள்லாம் வந்து சாதாரண போட்டியில் மாருதி சுசுக்கியோடைய பிரெஸா இருக்குது, அதே போல் வென்யூ இருக்குது, சோனட் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு போட்டிகள் இருந்து ஒரு களத்தில் இந்த கார் தொடர்ந்து மாதம் 18,000 கார்கள் விற்பனையாகி கொண்டிருக்குன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு இதனுடைய ரொபோஸ்டான ஒரு பில்ட் குவாலிட்டியும் நல்ல ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாண்ட்ஸும் தான் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தன்னுடைய முதல் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளார இப்போ இந்த கேமோ எடிஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 12.3 இன்ச்சு கொண்ட தொடுதிரை, 10.25 இன்ச்சுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், சன்ரூஃப், 360 டிகிரி கேமரா, டேஷ் கேம், அதாவது 4 கேமராக்களை கொண்ட டேஷ் கேம், இப்படிப்பட்ட வசதிகளோடு இந்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து தன்னுடைய பொசிஷனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கேமோ எடிஷனை டாடா மோட்டார்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிச்சயமாக இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கான நிறைய சமிக்கைகள் இந்த காரில் தெரியறதை நம்ம பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.